நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்டார்டிகாவில் ஐஸ் அப்படியே உருகிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீயால் அந்த ஒட்டுமொத்த நகரமே எரிஞ்சு போன காட்சிகளையும் பார்த்தோம். இப்படி குளிர்காலத்தில் அதிகமான அளவில் பனி பெய்யக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளத்தை நம்ம வீடியோவாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான வீடியோக்களில் ஒன்று தான் ஃப்ரான்ஸ் அண்டு மலேசியாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பெருவெள்ள காட்சிகள். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. மணிக்கு 110 கிலோமீட்டர் தூரத்தில் அடிக்கக்கூடிய ஒரு பெரும் காற்று. இந்த காற்றிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டாலி சேர்ந்த மக்கள் பெரிய அளவில் சிரமப்படுறாங்க. இந்த காற்று அதோட நின்றும் அப்படின்னு நினச்ச மக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஒன்று காத்திருந்தது. அதுதான் நதி மூலியமாக கிடைச்ச ஆபத்து. இந்த நதியினுடைய பேர், அதாவது ஆறினுடைய பேர் சீசே அப்படிம்பாங்க. இந்த சீசே ஆறு இட்டாலியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விடங்களை தனதாக்கியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஒட்டுமொத்தமாக வெள்ளம் இந்த மகா கும்பமேளால ஒரு பாபா ஒருத்தர் சொல்லியிருந்தார், நாகசாது ஒருத்தர், நதிகள் தங்களுடைய பாதைகளை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மாற்றிக்கொள்ளும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். மனிதன் போன பாதையை மறந்திருக்கலாம், நதி தன்னுடைய பாதையை என்றும் மறந்ததில்லை அப்படின்னு இட்டாலியில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அதை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது. இட்டாலியில் மராட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், அந்த இடம் முழுவதுமாக டேமேஜ் ஆயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கர்த்தரேன்னு சொல்லிட்டு ஓடக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருந்தது. அதே நேரத்தில் ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படியே நம்ம சென்னை பெருவெள்ளம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரியான காட்சிகளை நினைவுபடுத்துது. முழுவதுமாக அவர் தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிட்டார். இருந்தாலும் தன்னை எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறாரு. இன்னொரு கிளிக் ஒன்று பார்த்தேன். ஒரு நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா முழுவதுமாக தண்ணிக்குள்ளே மூழ்கி இருந்த காட்சிகள். இதுவே இப்படின்னா வனவிலங்குகள்லாம் சொல்லி வாழாது. அதுகளுடைய ஜூவில் இருக்கக்கூடிய சிங்கங்கள், சிறுத்தைகள் உள்ளிட்ட விலங்குகள்லாம் இட்டாலியிலையும் சரி ஃப்ரான்ஸ்லையும் சரி ஏற்பட்டிருந்த பெரு வெள்ளத்தின் காரணமாக முழுவதுமாக இறந்து போச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. பிரான்ஸை பொறுத்தளவில் மேக்ரான் அப்படிங்கிற நபர் தான் அங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் அதிபராக. இப்போது அந்த நாடு முழுவதுமாக இந்த பாலஸ்தீனுக்கு ஆப்போசிட்டாக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சாங்க. அது மட்டும் கிடையாது, ஃப்ரான்ஸ் நாட்டை பொறுத்த அளவில் அவங்க யூரோப்பியன் யூனியனில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு. ஆப்பிரிக்காவை முழுவதுமாக கண்ட்ரோலில் வச்சுருந்தவங்க இப்போ ரஷ்யா கிட்ட தோற்று போயிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் மேக்ரானை பற்றிய பேச்சுக்கள் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஃப்ரான்ஸில் இவ்வளவு பெரிய வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. நீங்கள் இப்போ பார்க்க போகிற காட்சி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்டில் முழுவதுமாக கார்கள் இருக்குது. கார்கள்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று தானே இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கார்கள் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குது. அந்த அளவுக்கு பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஒன்றோடொன்று அடித்து வரப்பட்டு கடைசியாக அது குப்பை மாதிரி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. என்னதான் நம்ம காசு பணம் வச்சுருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய நிகழ்வுகள் தான் இதெல்லாம்.
மலேசியாவில் இந்த பெருவெள்ளத்தால் 5 பேர் மறைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். மறைஞ்சு போயிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்கள பற்றின டீட்டெயில் எடுத்து பார்க்கும்போது அவங்க மரணத்தை தழுவி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தி. ஸோ 5 பேரை பலிவாங்கி இருக்கக்கூடிய இந்த பெருவெள்ளம் அப்படிங்கிறது சாராவாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மலேசியா அப்படிங்கிறது முழுவதுமாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் அதிகமான அளவில் தமிழர்கள் இருக்காங்க. இங்கேருந்து தமிழ்நாட்டில் இருந்து மலையா அந்த மொழி பேசக்கூடியவங்களாக மாறி போனவங்க நிறையா பேர் இருக்காங்க. அமெரிக்கா மாதிரி அகதிகளாக அந்த தேசத்தில் இருந்தும் எப்போது தமிழ்நாட்டுக்கு மக்கள் நாடு கடத்த போகிறார்கள் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் அதிக அளவில் நாடு கடத்தக்கூடிய வேலைங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. ஃப்ளைட்லாம் வச்சு கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து மலேசியாவுக்கு வந்துடக்கூடாது. ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வெளியேற்றுறதுக்கு முன்னாடியே இந்த பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்த விட்டு இப்போது வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வாழ தகுதியற்ற ஒரு இடமாக அந்த இடத்தையே மாற்றி விட்டுருச்சு இந்த பெருவெள்ளம். மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே துன்பக்கடலில் ஆழ்ந்திருக்காங்க. இப்படி உலகின் பல்வேறு இடங்கள்லையும் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆப்பிரிக்காவிலையும் அதே மாதிரி தான். கென்யா மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து பெரிய அளவில் அங்கே மழை அப்படிங்கிறதே பெய்யுறது கஷ்டம். ஆனால் பேஞ்சது அப்படின்னா ஒட்டுமொத்த நிலத்தையுமே ஈரமாக்கி விட்டு போகாது, ஒட்டுமொத்த நிலத்தையும் தனதாக்கி கொண்டு முழுவதுமாக ஆளுமை செலுத்தும். நீங்கள் ஆப்பிரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து இப்போல்லாம் மழை பெய்யாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் பெரிய அளவில் மழை பெஞ்சு காங்கோ உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து சேதமான நிகழ்வுகள்லாம் பார்த்தோம். ஸோ இப்படி வந்து வறண்ட பிரதேசங்கள் எல்லாமே, பாலைவனங்களாக இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாமே இந்த பெருவெள்ளத்தால் இப்போது நனைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான். இயற்கை வந்து இந்த பூமி ஒரு வட்டம்டா, எப்படி இருந்தாலும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்னினோவால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ஐஸ்லாண்டு உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகக்கூடிய காட்சிகளை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா அது பனிப்பாறை உருகிக்கிட்டு இருக்குது. அங்கே ஒரு பனிப்பாறை உருகுச்சு அப்படின்னா இங்கே நம்ம ஊர்லேயும் அதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் உணரக்கூடிய வகையில் ஒரு விஷயம் சொல்கிறேன். மார்கழி மாதம் முடிஞ்சு போச்சு, பிப்ரவரியும் வந்துருச்சு. ஆனால் காலையில் 6 மணிக்கு முன்னாடி நம்மளால் எழுந்திருக்க கூட முடியல. அதுக்கான காரணம் என்னென்னா அதிக அளவில் பனி இன்னமும் இருக்குது. ஸோ இப்படி ஒரு கால சூழ்நிலையை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை இல்லையா? ஸோ இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேருண்மை. இயற்கைக்கு முன்னாடி இங்கே யாரும் பெரியாள் கிடையாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இயற்கை நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.